மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பகுதி. நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 0077735626245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 07735626245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இன்று நாங்கள் இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷனுக்குரிய சிகிச்சை என்னென்றவற்றிலே தங்கி இருக்கிறது என்பதை 3 முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, ஒரு ஆண் முதலிலே தன்னுடைய பிரச்சனை உணர வேண்டும், தனக்கு பிரச்சனை இருக்கின்றது என்று. இந்த காலப்பகுதிகளிலே நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பல ஆண்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு இதை தெரிவிக்கிறோம். ஒரு நாளைக்கு தினது 100 பேருக்கு மேல் தொலைபேசி அழைப்புகள் வருகிறது. ஏதுமான மட்டும் நான் அவர்களுக்கு எந்த வேலை நிமித்தம் இருந்தாலும் பரவாயில்லை பதிலளித்துக் கொண்டு இருக்கின்றேன். எனவே இது பெரிய சந்தோஷமான விடயம். எனக்கு நோய் இருக்கிறது. ஒரு கதையொன்று சொல்வார்கள், திருடா பார்த்து திருடா விட்டால் திருட்டை ஒழிக்கவே முடியாது, அப்படியெல்லாம் திருட்டை கண்டுபிடிக்கவே முடியாது. அதே போல தான் ஒவ்வொருவரும் தனக்கு உரிய நோயை தான் அக்செப்ட் பண்ண வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நோய் அல்ல, ஒரு பிரச்சனை அல்ல, ஒரு 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 நிலைமை, ஒரு ஸ்டேட், ஒரு நிலை. இதை பிரச்சனை ஒன்று ப்ராப்ளம் என்று சொல்ல முடியாது, ஒரு டிசீஸ் என்று நோய் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் சொல்லுவோம் ஒரு நிலை, ஒரு ஸ்டேட். எனவே இதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று போய் இருந்தால் அது பாரதூரமான பிரச்சனையை கொண்டே விடும். அதே நேரத்தில் நாங்கள் இன்றைய காலப்பகுதிகளில் நான் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், கூடுதலாக பெண்கள், மனைவிமார், பெண் துணைகள் தங்களுடைய ஆண் துணையை அல்லது கணவனை கூட்டிக் கொண்டு வருவதை கண்டிருக்கின்றோம். ஏனெனில் அவர்கள் உணர்கிறார்கள், என்னுடைய கணவனுக்கோ என்னுடைய ஆண் துணைக்கோ இந்த பிரச்சனை இருக்கிறது என்று. உண்மையாக இது மிகுந்த ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் நான் என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்டால் ஒவ்வொரு முறையும் இதை பற்றி நான் ஆணித்திருத்தமாக உங்களுக்கு நான் சொல்லுவேன், எம்பசிஸ் பண்ணுவேன். என்னென்றால், பெண்கள் இதை பற்றி சொல்லுகின்ற போது அதை ஆண்கள் கட்டாயமாக கருத்துக்கு எடுக்க வேண்டும். ஆனால் என்ன நடைபெறுகிறது என்றால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பலதரப்பட்ட குடும்ப பிரச்சனைகளுக்கு அவர்களை கொண்டு போய் விடுகிறது. எனவே முக்கியமாக ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய பிரச்சனையை, தன்னுடைய அந்த நிலையை, பிரச்சனை என்று சொல்லவில்லை, நிலையை ஏற்றுக்கொண்டு அதை நிவர்த்தி செய்வதற்குரிய கவனத்தை அவர் எடுக்க வேண்டும். அதாவது the male's attention to an awareness of sexual and visceral sensation. அதாவது தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்று அறிய வேண்டும். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? உரிய ஒரு மருத்துவரை காண வேண்டும், அல்லது மருத்துவரை ஆலோசனையை பெற வேண்டும். அந்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி தேவையான மருந்துகளையும் தேவையான பயிற்சிகளையும் அவர் செய்ய வேண்டும். ஆனால் இன்னும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட பல பேர், ஐயா நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், அங்கே மருந்து வேண்டுகிறேன், இங்கே மருந்து வேண்டுகிறேன் என்று சொன்னால் அது கடைசி மட்டும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி பல பேர் தொடர்பு கொண்டு எங்கள் சொல்லுகின்ற போது மருந்துகளை வாங்கி குடித்தோம், ஃபார்மசிகளிலே ஒன்றுக்குமே பலனளிக்கவில்லை. அது மிகவும் முக்கியமானது. எனவே முதலிலே அந்த அட்டென்ஷனை, அந்த ஒரு கவனத்தை ஆண்கள் தங்களிலேயே செலுத்த வேண்டும். நான் முதலும் பலதர சொல்லியிருக்கிறேன், சாதாரணமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் பாலியல் ரீதியான செக்ஸை தொடர்பினை வைத்துக் கொள்ளுகின்ற போது 10-15 நிமிடங்கள் அல்லது குறைந்தது 8-15 நிமிடங்கள் மட்டும் அந்த பெண்ணுடன் தொடர்பு கொள்ள வேண்டும், இன்டர்கோர்ஸை வைத்துக் கொள்ள வேண்டும், உடலுறவை வைத்துக் கொள்ள வேண்டும். 8 நிமிடங்களுக்கு பிறகுதான் இந்த விந்து வெளியேறால் வெளியேற வேண்டும். அதற்கு முதல் வருகின்ற போது அது ஒரு பாரதூரமான ஒரு ஸ்டேட், ஒரு பிரச்சனை. எனவே இதை தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த சிகிச்சையினுடைய முதல் பங்களிப்பு, இந்த வெற்றிக்கு முதலாவது முக்கியமான காரணி, ஆண்கள் தன்னுடைய பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு அதை தன்னுடைய கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் முதல்ல சொன்னேன், வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஆஃபீஸிலே பிரச்சனை, வேலைத்தலங்களில் பிரச்சனை, அங்காள பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, உலக பிரச்சனை என்று இல்லாமல் இது எங்களுடைய வீட்டு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு இதை அவர்கள் நிவர்த்தி செய்ய முன் வர வேண்டும். இரண்டாவதாக முக்கியமாக இருவரும்
நான் சொன்னேன், கணவன் மனைவி ஆண் பெண் துணை இருவருமே 2 பேருமே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முற்று முழுதாக ஈடுபட வேண்டும். The couple must de-emphasize the focus on intercourse and develop a broader range of sexual expression and experience. கணவர் மனைவியும் இருந்து 2 பேருமே இந்த பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு இதை ஒருவருடைய பிரச்சனை மற்றவர் புரிந்து கொண்டு சொல்லுவோம் என்னன்னா சிம்பத்தி அல்ல எம்பத்தி. எம்பத்தி என்று சிம்பத்தி என்றால் இரக்கம். ஐயோ பாவம், இவர் சரியான பாவம், என்னுடைய கணவர் பாவம், அவரால் ஒன்றுமே செய்ய முடியாமல், அப்படி அல்ல. சிம்பத்தி அல்ல எம்பத்தி. எம்பத்தி என நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்திலே பீயிங் வித், அதாவது உம்முடன் நான் இருக்கிறேன், உம்முடைய என்ன பிரச்சனைக்கும் நான் உம்முடைய பெண் துணை, உம்முடைய மனைவி, உம்முடன் நான் இருக்கின்றேன் என்பதை பற்றி தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், எம்பத்தி அல்லது பீயிங் வித். அதை கரிசனை என்று சொல்லலாம், அக்கறை என்று சொல்லலாம். அக்கறையுடன் சேர்ந்த ஒரு கரிசனை என்ற ஒரு வசனத்தையும் சொல்ல முடியும். இது மிக மிக முக்கியமானது. எனவே இருவருமே இணைந்து தங்களுடைய பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பாலியல் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், அதன் பாலியலை வெளிப்படுத்துகின்ற தன்மை, பாலியல் எக்ஸ்பிரஷன்ஸ், செக்ஷுவல், அதாவது நாங்கள் சொல்லுவோம் செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன் அண்ட் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், இரண்டையுமே, அதாவது பாலியல் உணர்வுகளையும் பாலியல் அனுபவங்களையும் புதிதாக அவர்கள் பெறுவதற்காக புதிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த சிகிச்சையிலே இந்த பிரச்சனை ஒருபோதுமே உங்களை விட்டு தீராது. எனவே கணவனும் மனைவியும் ஆணும் பெண் துணையும் 2 பேருமே ஒருவருக்கு ஒருத்தி. உங்களுக்கு தெரியும், முந்தைய காலங்களிலே திருமணம் என்றது கிவ் அண்ட் டேக், கொடுத்து வாங்கணும், கிவ் அண்ட் டேக். ஆனால் இப்போது உளவியலாளர்கள், சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறார்கள் என்றால், திருமணம் என்பது கிவ் அண்ட் கிவ், கொடுங்கள். இதுவரையுமே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஆண்களும் பெண்களும் இதை கட்டாயமாக அறிய வேண்டும். என்ன, ஆணும் கொடுக்க வேண்டும், பெண்ணும் கொடுக்க வேண்டும். கொடுத்து பெறுவதை அல்ல, ஒரு பிஸ்னஸ் இல்லை அல்லது ஒரு வியாபாரம் இல்லை திருமணம் என்பது இருவருக்கும் இடையில் இருக்கின்ற எம்பத்திட்டிக்கல் ரிலேஷன்ஷிப், பீயிங் வித் என்று சொல்லுவோம். அக்கறையுடன் கூடிய ஒரு உறவு தான் இந்த திருமண உறவு. இது மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த பிரச்சனை முடிய வேண்டும் என்றால் 2 நான் சொன்னேன். அடுத்த நிகழ்ச்சியை 3வது சொன்னேன். முதலாவது ஆண் தன்னுடைய பிரச்சனை உணர வேண்டும். 2வதாக பெண் துணை புதிய அனுபவங்களையும் புதிய பாலியல் தொடர்புகளையும் புது விதமான செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸையும் செக்ஷுவல் சென்சேஷனையும் உணர்ச்சிகளையும் அவர்கள் இருவருமே பெருக்க வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மறக்காமல் இந்த மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவே அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.